வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் காமெடி நடிகர்கள் நிறைய பேர் திரையுலகையை ஆட்சி செய்தாங்கன்னு சொல்லலாம். இவங்களுடைய காமெடி இப்போது வரைக்குமே தமிழ் ரசிகர்களிடம் மிகப்பெரிய ஒரு கொண்டாடிட்டு வராங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா தமிழ் ரசிகர் மனதில் பதிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இப்போது பார்த்தீங்கன்னா சமீப காலமாக காமெடி நடிகருடைய பரிதாப நிலை வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகையுமே அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. காமெடி நடிகர் சினிமாவில் நிறையா சம்பாதிப்பாங்க, அவங்களுக்கு என்ன ரொம்ப வசதியாக இருப்பாங்கன்னு மக்களிடம் ஒரு பேச்சுக்கள் உண்டு. ஆனால் அப்படி கிடையாது. இப்போ சமீப காலமாக ஏகப்பட்ட காமெடி நடிகர்கள் பணம் இல்லாமல், மருத்துவ உதவி கூட காசு இல்லாமல், கையில் 10 ரூபா இல்லாமல் கூட ரொம்பவே கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மக்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரபல நடிகர் குண்டு கல்யாணத்துடைய சகோதரர் திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. இவருக்காக நிறைய பேர் பிரார்த்தனை செய்துட்டு வராங்க. வாங்க குண்டு கல்யாண் எப்படி இருந்தார், என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமாக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சமீபத்தில் குடும்பம் மிக வறுமையில் இருப்பதாக எம்ஜிஆருடைய உதவியாளர் மகாலிங்கம் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்திருந்தார். அதில் அவர் யாருமே உதவி செய்யலை என வருத்தம் தெரிவித்திருந்தார். இப்போது உடல்நலக்குறைவால் காலமானது தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது மகாலிங்கத்தின் உடல் இறுதி அஞ்சலிக்காக ஆரியபுரத்தில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. காலமான மகாலிங்கம் எம்ஜிஆரிடம் 1972 முதல் அவரது மறைவு வரையிலான 1987ஆம் ஆண்டு நேர்முக உதவியாளராக பணிபுரிந்து வந்தார். மகாலிங்கத்தினுடைய தந்தை பெயர் குண்டு கருப்பையா. இவர் எம்ஜிஆருடன் சேர்ந்து பல திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. நடிகர் குண்டு கருப்பையாவின் மூத்த மகன் மகாலிங்கம் இவரது தம்பி நடிகர் குண்டு கல்யாணம் ஆவார். இன்னொரு சகோதரியின் பெயர் சாமிநாதன். அதிமுக தலைமை கழகத்தின் கேசியராக பணிபுரிந்திருக்கிறாரு. மகாலிங்கத்தின் குடும்பத்தினர் எம்ஜிஆருடன் மிக நெருக்கமாக இருந்தாங்க. தந்தை குண்டு கருப்பையா மறைந்த பிறகு மகாலிங்கத்தை தனது நேர்முக உதவியாளராக எம்ஜிஆர் சேர்த்து கொண்டார். திமுகவிலிருந்து அவரை நீக்கிய போது சத்யா ஸ்டுடியோவில் படப்பிடிப்பு இருந்தார். பத்திரிகையாளர்கள் ராமராவ் தோட்டத்தில் எம்ஜிஆரின் கருத்தை கேட்க குவிந்தாங்க. எம்ஜிஆருக்கு ஃபோன் செய்த விஷயத்தை சொன்ன அப்போது லஞ்ச் டைம் அவர் அப்படியே என கேட்டார். அடுத்த நிமிடமே நான் பாயாசம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் என கூறினேன். அது சரி, தலைவரை பத்திரிகையாளருக்கு என்ன பதில் தரட்டும்னு கேட்டாங்க. அதையே பதிலாக சொல்லுங்க என சொல்லிட்டாரு. அதன் பிறகு அமைதியாக இருந்தார். ஆனால் அவரது வீட்டு வாசலில் திரண்டு நின்று அழுத அவரது ரசிகர்கள் கூட்டத்தை பார்த்துவிட்டு இவர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணினாங்களாம். இதற்கு நாஞ்சில் மனோகரன், எஸ்டி போன்றவர்கள் எம்ஜிஆரை மீண்டும் திமுகவில் சேர்க்கும் பேச்சுவார்த்தை இறங்கியது. அந்த நேரம் திமுகனால் தாக்கப்பட்ட முசிறிபுத்தன் போன்றவர்கள் ரத்தம் வலிய எம்ஜிஆரை பார்க்க வந்தாங்க. ரசிகர்களை கை வைத்த பிறகு எந்த சமாதானத்தையும் நான் ஏற்பதாக இல்லை என்று சொன்னார். விறுவிறுன்னு முடிவெடுத்த அதிமுகவை ஆரம்பித்தார் என பழைய நினைவுகளை பதிவிட்டிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.